டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஒரு மாதிரி பயமாகவும் இருந்தது. ஆனால் அதோட அந்த ட்ராவல் பண்ண நாங்கள் அந்த ஃபாரஸ்ட்டில் உள்ளே போய் அப்படியே நாங்களும் ட்ராவல் பண்ண ஒரு ஃபீலிங் இருந்தது. ஃபோட்டோகிராஃபி ஸோ நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. மஸ்ட் வாட்ச் அ மூவி. கிளைமேக்ஸ் சூப்பர். ரொம்ப நல்லா என்ன சொல்ல ஒரு நாலேஜ் வி காட் அ நாலேஜ் மெசேஜ் கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட். சார் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிலிமு. இந்த மாதிரியான ஃபிலிம்லாம் நிறையா வரணும். இது வந்து என்னென்னா இப்போ ரெகுலர் ஃபிலிமை விட இது ஒரு பேரலல் மேக்கிங் ஃபிலிம். இது ரொம்ப நல்லா இருந்தது ஃபிலிம். படத்தில் வந்து ஒவ்வொன்றுமே வந்து மெசேஜ் தான். ஈச் அண்ட் எவ்ரி டயலாக் வந்து ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்குது. இது மாதிரி தான் இருக்கணும் ஃபிலிம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் ஒரு நார்மல் ஹாரர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நல்லா இருந்தது. கண்டிப்பாக சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு அந்த ஒரு கான்செப்ட் இன்றைக்கி ரொம்ப தேவை. அதோட இம்பேக்ட்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் ஐ திங்க் அதை ரொம்ப நல்லா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். யா டெஃபினெட்லி. படம் உண்மையாலுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னாக்கா எல்லாருமே டச் பண்ண யோசிக்கிற ஒரு விஷயத்த டைரக்ட் டச் பண்ணியிருக்காரு. ஒரு மரம்ன்றது நம்ம ஒரு செடின்றது ஈஸியாக நசிக்கிட்டு போயிடுறோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயத்த நம்மளுக்கு அழிவை தரும். அது ஒரு மரம்ன்றது ஒரு இயற்கை அழிவு மட்டும் கிடையாது, அதோட இனத்துக்கும் அழிவு கிடையாது. அது ஒரு மனித இனத்துக்கே எவ்வளோ பெரிய அழிவை தரும் அப்படின்ற விஷயத்த சூப்பராக டச் பண்ணி சொல்லியிருக்காரு. இதில் பெரிய நல்ல விஷயம் என்னென்னா யாருமே டச் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்ன, மரத்தை வெட்டுறதெல்லாம் ஒரு கதையை எடுப்போமா அப்படின்னு யோசிக்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு. எல்லாருமே பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம இந்த மாதிரி சண்டை படத்துக்கு நிறைய இந்த மாதிரியான புகை படத்துக்கெல்லாம் நம்ம வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லைனா இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாதுன்ற அளவுக்கு சூப்பராக டச் பண்ணியிருக்காரு. செம்மையாக இருந்துச்சு படம். வித்தியாசமாக இருக்குது. என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு நோக்கத்திலே போகும். கிளைமேக்ஸில் என்னடா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்களேன்ற ஒரு தாட் இருக்கும். படம் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே குறைய சொல்ல முடியாது. நான் சொல்லலை, கிளைமேக்ஸ் உங்களை பயங்கரமாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். அதான் சொல்லலை, நம்ம ஒரு மனுஷன் ஏதோ ஃப்ரெண்டை கொன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மாதிரியான விஷயங்களை மரம் ஈஸியாக இது பண்ணிட முடியாது. சூப்பரான விஷயம். எல்லாமே பார்க்கலாம்லாம் கிடையாது, பார்த்தே ஆகணுன்ற ஒரு விஷயம் தான். என்வாயர்மெண்ட் நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். மரங்களை வெட்டக்கூடாது, அன்னெசரியாக வெட்டக்கூடாது. அதுதான் பார்க்கணும். அது மெசேஜ். ஆக்சுவலி படம் நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. நல்லா பண்ணியிருக்காங்க. வெற்றி பார்த்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்லை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கிளைமேக்ஸ் செம்ம சூப்பர் படம் சூப்பர். ஃபாரஸ்ட் த்ரில்லிங் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. தட்ஸ் குட் கிளைமேக்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் ஏதாவது மரங்கள் வெட்டுறோம் இந்த மாதிரி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறத தாண்டி அமானுஷியல் விஷயங்கள்லாம் கொண்டு வந்து சொல்கிறது மூலமாக கதையவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. அது வந்து இங்கே மட்டும் இல்லாமல் அதாவது இயற்கையை தன்னை காப்பாற்றிக்க அப்படின்றதுக்கு இயல்பாகவே ஒரு விஷயம் இருந்திருக்கு. அதை நிறைய ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளி வேறு காஸ்ட் அண்ட் க்ரூ பெரிய ஆட்களாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் வந்திருக்கும் அந்த படமாகவே. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அது குழந்தைங்கள பார்க்கும்போது இன்னும் ஒரு சென்சிபிலிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த படம் ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பாக. நல்லா இருக்குன்னு தான் பார்த்தேன். சிரிக்க வேண்டிய இடத்துல சிரித்தாங்க. நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும்னு நாங்கள் நடிக்கும்போது டைரக்டர் சொல்லி எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல எல்லாமே நல்லா ரியாக்ஷன்ஸ் வந்தது. ஐ திங்க் டைரக்டரோட விஷன் என்னென்னா இது ஒரு ஹாரர் த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் எடுத்திருக்காங்க. பட் அதையும் மீறி வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அண்ட் படம் பார்க்கும்போதும் ஐ திங்க் அதுதான் தெரியும் நமக்கு. ஏன்னா ஒரு ஜென்ரலாக தியேட்டர் வரவங்க பார்க்கக்கூடிய படம் மாதிரி தான் இருக்கும். பட் அதை மீறி வந்து மூட நம்பிக்கை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நம்புகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் தான். சப்போர்ட் ஜென்ரலாக ஆடியன்ஸ் கிட்ட பேசும்போது தெரிஞ்சது என்னென்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பிகாஸ் இது ஒரு ரெகுலரான ஹாரர் படமாக இல்லாமல் ஒரு மீனிங்ஃபுல்லான ஹாரர் படமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் ரியாலிட்டி இஸ் ரொம்ப சின்ன படம் தான். பட் தெரில, மண்டேலேருந்து ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஐ திங்க் இது ஹாரர் எலிமெண்ட்டையும் தாண்டி ஐ திங்க் ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்குது இந்த படத்தில். அதுக்காக கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஐ திங்க் சாங்ஸே இல்லாமங்கிறது அது ஒரு கதைக்கு தேவையில்லாமல் விஷயங்கள் அந்த மாதிரி பார்க்கலாம்.
இந்த கதைக்கு தேவையில்லைன்னு டேரக்டர் டிசைட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ அதான் ட்ரெண்டும் கூட. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் பாட்டு இல்லை. ஸோ ஐ திங்க் தேவை இருந்தால் வைக்கலாம், அப்படி இல்லைனா ஐ டோன்ட் திங்க் அது அப்படியே வச்சே ஆகணுங்கிற மாதிரி கிடையாது. இப்போது என் கூட பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப வெரி ஹாப்பி. ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம். டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறது ஒரு மாதிரி ஜென்ரல் டேர்ம் ஆயிடுச்சு. பட் இதில் வந்து நம்ம மூட நம்பிக்கை, சூப்பர்ஸ்டிஷன் இல்லை, அது எப்படி என்ன சொல்கிறது, லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங், ஒரு ரேஷனல் வச்சு எப்படி நம்ம அதெல்லாம் சால்வ் பண்ணலாம், இல்லை அதெல்லாம் ஒரு மேத்ஸ் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஃபிலிமில் வந்து தே ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட். இதில் வந்து நமக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து எந்த கொஸ்டின்ஸும் நம்ம மனசில் இல்லை. ஃபிலிம் விட்டு முடிஞ்சு வீட்டுக்கு போகிற டைமில் நமக்குள்ளே இருக்கிற எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபைட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இது. ஐ திங்க் இந்த மூவினால எல்லாருக்கும் ஒரு யோசிக்கிறதுக்கு ஒரு புது ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். இப்போ நான் எஸ்பெஷலி இப்போ இந்தியா, சவுத் இந்தியா, தமிழ்நாடு நம்ம எடுத்தோம்னா எத்தனை சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இருக்குது. இல்லை இது பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது, என் பாட்டி சொன்னாங்க, ஏன் பண்ணக்கூடாது, இல்லை இப்படி தான் பண்ணணும், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் கேட்காத அப்படி தானே அம்மா சொல்லுவாங்க, இல்லை அப்பா சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆன்சர் இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வைன்ட்டு ஒரு கேள்வியை நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரோக்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை சொசைட்டி ப்ரோக்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அப்போ தான் முன்னேறும். மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு இன்னும் பெரிய அளவில் கூட்டம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். நேற்று மழை ஆனதுனால நாங்கள் எதிர்பார்த்த கூட்டம் வரல. ஃபுல்லி இன்றைக்கும் நாளைக்கும் அது நாங்கள் எதிர்பார்க்குற கூட்டம் வரணும்னு நினைக்கிறோம். அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓவரால் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. பட் இன்னும் க்ரௌட் வரணும்னு எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். அது நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எனக்கு சப்போர்ட் கிடைச்சா தான் அது போக முடியும். அது விவேசினி அப்படின்னு. விவேசினா அது வந்து ஒரு பழைய பிராகிருத மொழி. அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையும் ஆராய்ந்து பொருள் தேடும் பெண் அப்படின்னு அர்த்தம். ஸோ படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் அந்த பேர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். படத்தில் எங்கேயும் விவேசினின்னு சொல்ல மாட்டாங்க. ப்ளஸ் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. 1880களில் வந்த ஒரு முக்கியமான பகுத்தறிவு இதழ் ஒன்று, தத்துவ விவேசினின்னு. அந்த பேர் திருப்பி மக்கள் மத்தியில் பிரபலமானோன்றதுக்காக இந்த கஷ்டமான பேரை பல எதிர்ப்புகள் தாண்டி வச்சோம். ஏன்னா எல்லாருமே வந்து கமர்ஷியல் படத்துக்கு அப்படி புரியாத பேரை, வாயில் நுழையாத பேர் வைக்காதீங்க எல்லாம் மாதிரி சொன்னாங்க. இந்த பேர் திருப்பி எல்லாருக்கிட்டையும் பாப்புலர் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்டென்ஷனில் இது வச்சது. இல்லை நேச்சர் பற்றினா அதான் பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இப்போ நம்ம சமீபத்தில் இப்போ நம்ம ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட் வந்துச்சு இல்லையா. ஃப்ளாஷ் ஃப்ளட் இப்போ தமிழ்நாட்டில் வந்தது இல்லையா. அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்து 2023 மட்டும் எல்லா இடத்துலையுமே வந்திருக்கு. சென்னையில் மட்டும் இல்லை, லண்டனில் வந்திருக்கு, ஸ்பெயினில் வந்திருக்கு, இட்டாலியில் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து நம்மளாவது பின்தங்கிய நாடுன்னு சொல்லலாம். அவங்களாம் வந்து முன்னேறிய நாடுகள். அங்கேயே வந்து இந்த அளவில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது காரணம் என்னென்னா சுற்றுச்சூழல் பிரச்சனையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை பற்றின சில விஷயங்களும் இந்த படம் பேசுது. அது பார்த்தீங்கன்னா உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும். என்ன டிஃப்ரென்ஸ்னால், நாங்கள் எங்கேயுமே இது வந்து ஒரு பரப்புரை மாதிரி பேசலை. இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 படங்கள், நிறைய படங்கள்னு சொல்ல முடியாது, 3-4 படங்கள் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேலு பிரபாகர் அவர் பண்ணியிருக்காரு. எஸ்பி ஜனநாதன் படத்தில் இருக்கும். ஆனால் அதுவும் டைரெக்டாக பகுத்தறிவுன்ற சார்ந்த விஷயம் இருக்காது. இதில் மூடநம்பிக்கைகள் இருக்கக்கூடாதுன்றத நாங்கள் கூடிய மட்டும் இதை பரப்புரை மாதிரி இல்லாமல் எந்த அளவுக்கு ஒரு கலை நோக்கத்தோடு சொல்ல முடியுமோ, அசன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ராமா இல்லை ஒரு சினிமான்ற சாந்தத்தோடு சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்கோம். அதுதான் இது மற்ற படங்களோட இது வேறுபட்டது இருக்குன்னு சொல்லலாம். சின்ன படத்துக்கு ஓப்பனிங் இருக்காதுங்க, அதான் எதார்த்தம். பட் ஆனால் அந்த 2-3 நாளில் நீங்கள் உங்களோட இந்த ரிவ்யூஸ், இந்த வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மூலமாக நீங்கள் ஒரு கன்சென்ஸை பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணிங்கன்னா படம் வந்து 3 நாள், ஒரு நாளில் தூக்குற செய்திகள்லாம் இருக்குது. எனக்கு இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கூட இருந்தது. 3 நாள் ஃபைட் பண்ணுங்க. சின்ன படமாக இருந்தால் முதல் 3 நாள் ஃபைட் பண்ணணும். ஃபைட் பண்ணிச்சுன்னா அந்த 3 நாள் ஒரு கண்டென்ட் கிடைக்குங்க உங்களுக்கு. இது நல்லா இருக்குன்னு வேர்ட் ஆஃப் மூலமாக போச்சுன்னா
அடுத்து ஒரு வாரம் சர்வைவ் ஆகலாம். இல்லைன்னா சின்ன படங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக பெரிய படங்கள் நிறைய இருக்குது. அந்த பிரச்சனைகள் இருக்குது. இல்லை அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குங்க. இப்போது வயலன்ஸ் எப்பவுமே தமிழ் சினிமாவில் இருக்குல்ல, அது ஒன்றும் புதுசு கிடையாது. அதோட எப்படி நீங்கள் காமிக்கிறோன்ற விஷயத்த இப்போ நான் கொஞ்சம் ஏஸ்தட்டிக்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, அப்படி தான். இது வந்து வயலன்ஸ்க்கு எதிராக ஒரு படம் எடுக்கணுன்றதுக்காகலாம் இல்லை, இந்த கதைக்களம் இப்படி அமைஞ்சுது. அதனால இப்போ நாளைக்கு கூட நான் வந்து வேற ஒரு படம் எடுக்கிறேன், அதில் வந்து வயலன்ஸ்க்கு ஒரு முக்கியமான பகுதி இருக்குன்னா அதை காமிச்சு தான் ஆகணும். அது நான் அதை ஒரு இதுவாக சொல்லலைண்ணா. இல்லை ஹீரோயின்றது இல்லை, இந்த கதையின் நாயகின்னு ஒருத்தங்க இருக்காங்க, காவியான்றவங்க இந்த படம் பண்ணியிருக்காங்க. கதையின் நாயகி அவங்க இருக்கிறாங்க. ஹீரோன்ற மாதிரி இல்லை, அவங்க பல விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஹீரோயிசம் மாதிரி அது அவங்க கண்டுபிடிக்கிறது இருக்காது. அதாவது யாருமே கண்டுபிடிச்சாதான் அவங்க தான் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரிலாம் இருக்காது. பல விஷயங்கள் உள்பூர்வமாக தேடுறது அப்படின்றது இந்த படத்தை நிறைய சொல்லியிருக்கோம். அதாவது தேடுறது இன்வெஸ்டிகேஷனாக யூஸ்வலாக வெளியே தான் இருக்கும். ஏதாவது கொலை இல்லை கொள்ளை அதை கண்டுபிடிக்கிறாங்கன்ற மாதிரி உங்களோட உள்ளறிவை நீங்கள் தேடணும், உள்ளே நோக்கி போக ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் இதுவாக தான் இருக்கும். அதில் காவியான்றவங்க இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி நைஸ். அதோட இந்த ஃபாரஸ்ட்டோட அந்த மியூசிக்கல் சவுண்டு எல்லாமே அப்படியே நாங்களே ஒரு ஃபாரஸ்ட் போயிட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. இட் வாஸ் ஸோ நைஸ். என்னப்பா ஆக்டிங் சூப்பர். எல்லாருமே ஆக்சுவலாக என்ன டாட்டர் பண்ணியிருக்கா ஆக்டிங்கு. எவ்ரிபடி டிட் இட் வெரி வெல். நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் வாஸ் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் பவன் ராஜகோபால். ஓகே, மஸ்ட் வாட்ச் அ மூவி. எல்லாமே பக்காவாக இருக்குது. அதான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபு செம்ம டாப்பாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள். இல்லை, சாங் இந்த படத்துக்கு ரெக்யர்மெண்ட் ரொம்ப கம்மி தான். ஏன்னா கதையாகவே அவ்வளோ என்கேஜிங்காக இருக்குது. ப்ராப்ளம் நாசர் சார்லாம் இது பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக கதையை நவத்துறதுக்கு ஒவ்வொரு விஷயமா இனிஷியலாக சொல்லும்போதே நமக்கு வந்து எதை நோக்கி போகுதுன்னு சொல்லும்போதே ஒவ்வொரு டைமும் அவங்க காட்டுக்குள்ளே போகும்போது காட்டுக்குள்ளே வந்து ஒரு மரம் வந்து இது பண்ணும்போதே எப்படி சொல்கிறது, ஒரு ஃபியர் ஃபேக்டர் நமக்குள்ளே இதாகுது. இது எதனால் போனாங்க, என்ன ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்ல படம். போர்ன்றது இல்லை கண்டிப்பாக அந்தளவுக்கு இதெல்லாம் கிடையாது. தொடர்ந்து அடுத்தது என்ன நடக்கு அப்படின்ற ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல படம். அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி டயலாக்ல வந்து நிறைய இன்டலெக்சுவல் திங்கிங் தாட்ஸ்லாம் அதில் இருக்குது ஃபிலிமில். பட் இது வந்து என்னென்னா பீப்புள் வந்து இன்னும் வந்து பீப்புள் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக அதை சொல்லியிருக்கலாம். பட் நல்ல ஃபிலிம். கிளைமேக்ஸ் சூப்பர். கிளைமேக்ஸுங்கிறது வந்து அப்படியே பரபரப்பாக அடிதடி அப்படி தான் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. அதுக்கு ஃபிலிமை வந்து நம்ம எந்த கண்டென்ட்டில் போய் நிறுத்துகிறோம் அதுதான் கிளைமேக்ஸ். ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மியூசிக் எனக்கு ஓகேயா இருந்தது. சில இடத்துல ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சில இடத்துல எனக்கு உட்காரல. பட் ஐ திங்க் தட் இஸ் மோர் ஒரு ப்ரெஃபரன்ஸ்னு வச்சுக்கோங்க. இல்லை, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அந்த ரிவீல் தான் சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு.